நிறைய காரியங்கள் ஆசை நம்ம மனசுல இருக்கும். என்னுடைய மனசுல எத்தனையோ ஆசைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய இடங்களை பார்க்கும்போது, சூழ்நிலை எத்தனை நாடுகளுக்கு போறேன், எவ்வளோ அனுபவங்களை பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் தாங்க ஆண்டவரே. நான் ஆசைப்பட்ட காரியங்கள் ஏதோ எத்தனையோ உண்டு. நான் அவசரப்பட்டதில்லை. ஆனா நான் ஒன்றை கவனிச்சிருக்கேன், ஒரு பாடமா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றை கவனிச்சிருக்கேன், என் மனதில் ஒரு காரியத்தை பார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா, அதை தேவன்கிட்ட ஜெபத்தில் வச்சுட்டு விட்டுருவேன். நீங்கள் எப்போ தரீங்களோ தாங்க ஆண்டவரே, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் நான் கவனிச்சிருக்கேன், அது உடனே அடுத்த நாள் நடக்கலை. ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழித்து ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தானாக வாய்க்க பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது பாரமாக அல்ல, அது பெரிய ஆசீர்வாதமாக வந்திருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் அதை செய்வார். அவசரப்படாதீங்க. நிச்சயமா நடக்கும், உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது எனக்காக நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். சர்ச் இப்படிலாம் இருக்கணும்னு சில பாத்ரூம்லலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். போய் ஃபோட்டோ எடுப்பேன். பையன், டேடி வாட் ஆர் யூ டூயிங் டேடின்னு. இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஏன்னா ஐ லைக் இட் ஸோ மச். அதை போய் நான் அப்படி ஃபோட்டோ எடுத்துன்னு நினைப்பேன், இதை மாதிரி எங்கள் சர்ச்சிலலாம் இருந்தால் நல்லா இருக்கும். இது யாரோ ஏதோ செய்கிறாங்க, நம்ம இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமே. ஆனால் நான் பார்க்குறேன், எத்தனையோ வருஷத்துக்கு மேலே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் திரும்பி பார்க்குறேன். அன்றைக்கு முடியல, ஆனால் கர்த்தர் அந்த வாஞ்சையை ஒரு நாள் நிறைவேற்றினார். வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன பண்ணுங்க, அடங்கிருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு விருப்பத்தை உண்டாக்குவார், ஆனால் செய்கையை உண்டாக்கிடுவார். கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் விருப்பத்திற்கு அடிமையாக மாறிடாதீங்க. நான் விரும்பிட்டேன், ஆசைப்பட்டேன், உடனே நடக்கணும், அப்படி அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அதிரதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். நிச்சயமா ஒரு நாள் அஃபோர்ட் பண்ணுவீங்க. நீங்க கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவார், நிச்சயமா கொண்டு போவார்.